15 நாட்கள் அதற்குரிய கால எல்லை இருக்கிறது. அதாவது 15 ஒரு ஹைதுக்கும் இன்னொரு ஹைதுக்கும் இடையில 15 நாட்கள். அது என்ன செய்யும்? நஜீசுடைய செக்ஷன்ல வரும். அதை என்ன செய்ய? கழுகி கொண்டால் போதுமானது. அதுக்கு குளிப்போ வேறொன்னோ கடமையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் கௌசியா மீடியாவின் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு கலந்துரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கலந்துரையாடல் ஒரு வித்தியாசமான தலைப்பு என்னவென்றால், அல் கௌசியாவினுடைய அன்பு நேயர்களினால் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கான தெளிவுகள் இந்த நிகழ்வின் வாயிலாக தெளிவுபடுத்தப்படும் என்பதை அறிய தருவதோடு, நிகழ்வுக்குள் நுழைவதற்கு முன்பாக கலந்துரையாடலிலே கலந்து கொள்ளுகின்ற கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளை பற்றி நான் சொல்லிவிட்டு நிகழ்வுக்குள் நுழையலாம். அஜ்வத் அல் ஃபாசி அரபு கல்லூரியினுடைய அதிபர், கொழும்பு பெரிய பள்ளி வாசலுடைய ஹத்தீப் மற்றும் உம்முசாவியாவினுடைய பிரதம இமாம் கண்ணியத்திற்குரிய ஆலிம் அஹ்மத் மஹலரி ஹசரத் அன்னவர்களும், அதே போன்று எங்களுடைய கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை அகில இலங்கை மஜ்லிசுல் உலமா செயலாளரும் ரத்மலானை ஷேக் நைனா முகமது தாலையன் பாவா பள்ளிவாசலின் பிரதம இமாமுமான கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் சிராஜுத்தீன் நஜாஹி ஹசரத் அன்னவர்களும் எங்களோடு கலந்து கொள்கின்றார்கள். இந்த உரையாடலின் ஊடாக எங்களுடைய பல சந்தேகங்களை இன்று நாங்கள் நேயர்களுக்கு தெளிவுபடுத்த நாடுகின்றோம். அந்த அடிப்படையிலே மாதவிடாய் ஏற்பட்டு 2-3 மாதங்கள் தாண்டியும் அந்த இரத்த போக்கு நிற்கவில்லை. நிற்காத சந்தர்ப்பத்திலே நாங்கள் தொழுகையை தொழ வேண்டுமா? எங்களுக்கு கடமையான தொழுகையை மாதவிடாய் ஏற்பட்ட காரணத்தினால் தொழாமல் இருக்கின்றோம். அதே மாதவிடாய் 2-3 மாதங்களாக இரத்த போக்கு நிற்கவில்லை. ஆனால் மாதவிடாயுடைய காலம் முடிந்து விட்டது. 2-3 மாதங்களாக தொடர்ந்தும் இரத்த போக்கு நிற்கவில்லை. இந்த நேரத்தில் தொழ வேண்டுமா? நல்ல கேள்வி. அதாவது இதற்கு சொல்வது வந்து இஸ்திஹாதா, அதாவது பெரும்பாட்டுக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹசரத் அவர்களுடைய அந்த ஆன்சரில் சொன்னார்கள் இல்லையா, ஒரு நாள் 15 நாட்களை அல்லது 6-7 நாள் அல்லது 15 நாள். 15 நாட்களுக்கு மேலாக வருகின்ற பொழுது அது வந்து தமிழ்ல பெரும்பாட்டுக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அப்படியான சில பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவும் இது சம்பந்தமான கேள்விகளை கேட்டும் இருக்கிறார்கள். இவர்கள் தொழ வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் தொழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய ஷரியாவினுடைய. தொழ வேண்டும் என்றால் எவ்வாறு தொழ வேண்டும்? கட்டாயம் போன்று தொழ வேண்டுமா? அப்படி அல்ல. அந்த பெரும்பாட்டுக்காரிக்குன்னு சொல்லி தொழுகையினுடைய சட்டத்தில் ஒரு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னால், அதான் சொன்னதற்கு பின்னால அல்லது அந்த நேரம் வருகிறது. இப்போ லுஹருடைய நேரம் என்றால் லுஹர் 12:15க்கு லுஹர் என்று சொன்னால் அந்த நேரத்துக்கு பின்னால தான் அவர்கள் என்ன செய்யணும்? வுது செய்ய வேண்டும். அப்படி வுது செய்ததற்கு பின்னால அவர்கள் உடனே என்ன செய்யலாம்? தொழுகையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அந்த ஒரு வுதுவுல ஒரு ஃபர்லு தான் தொழ முடியும். இப்ப லுஹருக்கு அடுத்த அந்த வுதுவை கொண்டு அசருடைய ஃபர்லை என்ன செய்ய முடியாது? தொழ முடியாது. நாங்கள் ஒரு வுது செய்து விட்டு அந்த வுது முடியாமல் இருந்தால் அசரையும் தொழுதும் மகரிபையும் தொழுகின்ற சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் பெரும்பாட்டுக்காரியாருக்கு வந்து ஒரு வுதுவுக்கு ஒரு ஃபர்லு, ஆனா சுன்னத்து தொழுது கொள்ளலாம். ஆனால் ஒரு ஃபர்ல் தான். அதே போல ஏனைய அமட்களையும் செய்ய முடியுமா? ஏனைய அமட்களும் வந்து அவர்களுக்கு செய்ய முடியும். அதாவது சுன்னத்தான தொழுகைகள் இருந்தால் அந்த ஒரு வுதுவுல சுன்னத்தான தொழுகையை தொழ முடியும். ஆனால் ஃபர்ல் ஒன்று தான் தொழ வேண்டும் என்பது அதனுடைய சட்டம். ஆனா அந்த ஃபர்லுடைய டைம்ல நம்ம அந்த பெண்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். அவங்க சுத்தமாகி கொள்ளணும். சுத்தமாகி கொள்றென்றால் இந்த ரத்தம் ப்ளீடிங் இருந்து கொண்டு தானே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா அந்த ஒவ்வொரு வக்துக்கும் சுத்தமாகணும். சுத்தமாக்கி பின்னால் தான் வுது செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தொழும்போது அவங்களுக்கு வெளியாகும், பிரச்சனை இல்லை. இதுல இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டால், இஸ்திஹாலாவுடைய டைம்ல எல்லாமே செய்யலாம். உடல் உறவுல கூட ஈடுபடலாம். ஆனால் அதை நம்ம ஒரு பெண் வந்து மருத்துவர்கிட்ட டாக்டர்ஸ் மாதிரி அதனால நல்லமில்லைன்றாங்க. சரியத்துடைய சட்டத்துல நீங்க கேட்டீங்கன்றால் கூடுமன்றது தான் பதில். ஆனால்
அப்படி இருக்கும்போது அந்த இன்னும் கொஞ்சம் பலவீனமாகுவாங்கல்ல, அந்த அடிப்படையில டாக்டர்ஸ்மாருடைய அட்வைஸ் அது கூடாது வானம்ன்றது. ஆனால் இஸ்திஹாலாண்டு வரும்போது அது பொதுவாக ஒரு பெண்ணுடைய சுத்த காலத்தை போலதான் என்பதுதான் அதுக்குரிய சட்டம். சொல்ற மாதிரி என்ன செய்யணும், அதை வக்தாகும் போது சுத்தமாகி கொண்டு தொழுகை பெய்திரணும். உது செஞ்சுட்டு காய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து 2 சட்டம் இருக்குது. இந்த ஒரு சட்டம் இருக்குது. இன்னும் ஒன்று கேள்வியா வருமென்னா, சலிஸ் என்ற சலசுல் பவுல் உள்ளவர். சலசுல் பவுல் என்றால் சொட்டு சொட்டு மூத்திரம் வெளியாகிட்டிருக்கும். சில பேர் ஆண்களுக்கும் இருக்கும் அது. இப்படி இந்த மாதிரி உள்ளவங்களும் இதே சட்டத்துக்கு வருவாங்க. என்ன தெரியும்னா, வக்தாகிட்டா தப்பன்னு போகணும், சுத்தமாக்கணும், சுத்தமாக்கிட்டு உது செய்யணும், உது செஞ்சுட்டு அப்படியே வந்து தொழுதுறணும். பேசிட்டு காய்ச்சிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இகாமத் சொல்லலாம், முந்திய சுன்னத் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. வந்து அப்ப அவங்களுக்கு தொழும்போது கூட சில டைம்ல வெளியாகும். அது அஃபு மஃபூ நான், அது மன்னிக்கப்படும் இஸ்லாத்துல. அப்ப சலிசுக்கும் இந்த முஸ்தஹாலாக்காரிக்கும் ஒரே சட்டம் தான் வரும். என்ன, அந்த ஃபர்லுடைய டைம்ல நம்ம சுத்தமாகி கொண்டு அந்த தொழுகைக்கு வர வேண்டும் என்பது அதனுடைய ஒரு ஒரு சட்டமாக அமைந்திருக்கு. இடையில ஒரு 2-3 மாதங்களை அது தாண்டி செல்கின்றவர் இந்த காலத்தை எவ்வாறு கணிப்பிட்டுக் கொள்வது என்று சொல்லலாமா? 15 நாட்கள் அதற்குரிய கால எல்லை இருக்கிறது. அதாவது 15 ஒரு ஹைலுக்கும் இன்னொரு ஹைலுக்கும் இடையில 15 நாட்கள் அந்த கால எல்லை இருக்கிறது. அதற்கு பின்னால் வரக்கூடியதுன்னு சொல்லி நாங்கள் அந்த இதை பார்த்து கொள்ளலாம். அதோட அதனுடைய நிறம் இருக்கு இல்லையா, இப்போ மறுபடியும் நாங்கள் ஹைல் வருகிறதாக இருந்தால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு நிலை எனக்கு இருக்கு, நான் எப்படி இதை அறிஞ்சு கொள்றது? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருப்பு நிறத்தில் இரத்தம் வெளியாகினால் அது ஹைலுடைய இரத்தம், சிவப்பு நிறத்தில் வெளியாகினால் அது இஸ்திஹாலா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஹைல் அல்லாத இரத்தப்போக்கு. ஹைலுக்கும் இஸ்திஹாலாவுக்கும் இடையில வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஹைல் என்பது சொல்வது கருப்பையிலிருந்து வரக்கூடிய இரத்தம், அது கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்கும். அதே போன்று இஸ்திஹாலா என்று சொல்வது வழக்கமாக எங்களுடைய உடம்புகளில் வந்து நரம்புகளிலிருந்து வரக்கூடிய இரத்தம் இருக்கே, அந்த இரத்தத்துக்கு தான் இஸ்திஹாலான்னு சொல்லப்படும். அப்ப இதற்கு வந்து மார்க்கத்துல வந்து எந்த சட்டமும் இல்லை. மௌலவியார்களும் அதை தெளிவாக சொன்னார்கள் உங்களுக்கு. அப்படியான அந்த இரத்தம் வந்து ஹைதுடைய அந்த சப்ஜெக்டுக்குள்ள வரவே வராது. எனவே அது சிவப்பு நிறமாக இருந்தால் உங்களுக்கு அந்த இஸ்திஹாலாக்காரிக்குரிய சட்டத்தை, அதாவது மேற்சொன்ன மாதிரி தொழுகைகளை வந்து அடையாளத்தை அவர்கள் கண்டு காணக்கூடிய அமைப்புல செய்து அதுல ஒரு விஷயம், அதுல வந்து கொஞ்சம் தெளிவாக நீங்க அதை படிச்சு கொள்ளணும். இது வந்து சின்ன ஒரு டாபிக்கு வாரதல்ல. இன்றைக்கு மாதவிடாயில நிறைய பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு. ஏன்னா எங்கட சாப்பாடெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு, அதனால நிறைய பெண்கள் இன்றைக்கு மாதவிடாயில பிரச்சனை ஆகிக்கிறாங்க. இதுக்கு நல்ல ஒரு தெளிவாக நீங்க பார்க்கறதாக இருந்தா மின்ஹாஜு தாலிபின் இருக்குது நவிமாம்ட, அதுல ஷரஹுல் மஹல்லி மின்ஹாஜு ரெண்டையும் எடுத்து பார்த்தா அதுல நல்ல தெளிவாக இருக்கும். ஆனா சின்ன லேசான சட்டங்களும் அல்ல. முப்ததிஆ, முஅத்தாதா, முமையிஸா, முத்தஹய்யிரா அண்டு பல வகையா பிரிப்பாங்க. முப்ததியாண்டா இப்பதான் நமக்கு இஸ்திஹாலா ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. முஅத்தாதாண்டா ஆல்ரெடி அப்படி வளமையா 4 மாசம் 5 மாசம் தான் நமக்கு அப்படி இருக்கிறது. அந்த இன்னும் ஒன்று இருக்கிறது வந்து முமையிஸா, கயிறு முமையிஸா அல்லது முத்தஹய்யிரான்னு. முமையிஸாண்டா அவருக்கு கருப்பு சோப்புன்னு சரியா கண்டுபிடிச்சிருவா நிறத்தை. இன்னும் ஒன்று இருக்கு, அவருக்கு அது ஒன்றும் தெரியாது. இப்படியா இருக்கு. இது எல்லாத்துக்குமே தனித்தனி சட்டங்கள் இருக்கு. அதான் சொல்றது, விரிவான ஒரு விடயம் அது. நீங்க அது ஒரு நாளைக்கு அத ஒரு தனியான, நான் சொல்றேன், இப்ப இது கேள்வியில வரல, இருந்தாலும் நான் சொல்றேன், மாதவிடாய் அதிகமாக ஏற்பட்டால் அதில் பெண்கள் எத்தனை வகை, அதற்குரிய தெளிவுகள் என்ன என்பது கட்டாயம் கொடுக்கப்படணும். நான் உங்களிடத்துல கௌசியா மீடியாவிடத்தில் நான் ஒரு வேண்டுகோளாக அதை நிச்சயமாக கட்டாயம். அதே போன்று மாதவிடாய் காலத்திலும் சரி, மாதவிடாய் அல்லாத காலத்திலும் சரி, வெள்ளை நிறத்தில் வெளிப்படுகின்றது, அதுக்கு வெள்ளைப்படுதல் என்று கூறுவார்களாம். அவ்வாறான நேரத்தில் அதற்கான சட்டம் என்ன? அது வந்து குளிப்பு கடமையாகுவதோ அல்லது அது மாதவிடாயோ அல்ல. வெள்ளைப்படுதல் என்பது நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் தன்னுடைய மர்மஸ்தானத்தினால்
சிறுநீர் அல்லாது 3 விதமான தண்ணீர்கள் வெளியாகுது. சிறுநீர் அல்லாமல் 3 விதமானது. அதுல ஒன்று மணி, அடுத்தது மதி, அடுத்தது வதி. மதி. அண்டு 3 வகை இருக்குது. மணி என்றது மட்டும்தான் இந்திரியம். மதி என்றால் என்னண்டா, ஒரு ஒரு என்ன சொல்றது, மனைவியோட கொஞ்சம் கொஞ்சி விளையாடும் போது ஒரு விதமான வெளியாகும். அதுவும் ஆண்களுக்கு வெளியாகும் பெரும்பாலும். வதி என்று சொன்னால் ஒரு பாரமான ஒன்றை சுமக்கும் போது அல்லது சிறுநீர் கழித்து முடித்ததன் பின்னால வெளியாகும். இங்க இடையில 2 வித்தியாசம் இருக்கு. இந்த மணி வந்தால் குளிப்பு கடமையாகிவிடும். வதியோ மதியோ வந்தால் குளிப்பு கடமையாகாது. அது நஜீஸ். நல்லா விளங்கிக்கொள்ளணும். இந்த வதியும் மதியும் நஜீஸ். என்ன செய்யணும்? வேட்டியில பட்டாலோ நம்ம உடம்புல பட்டாலோ அதை கழுகி கொண்டால் போதுமானது. ரைட்? அதே மாதிரி உள்ளதுதான் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்று ஒன்று இருக்குது. அது மாதவிடாயும் அல்ல, அவர்களுடைய இந்திரியமும் அல்ல. அது என்ன செய்யும்? நஜீஸுடைய செக்ஷன்ல வரும். அதை என்ன செய்ய? கழுகி கொண்டால் போதுமானது. அதுக்கு குளிப்போ வேறொன்னோ கடமையாக மாட்டாது. அதை கழுகி கொண்டால் சுத்தமாகும். அது பின்னால அவங்க வளமையா போல இருந்து கொள்ளலாம். அது வெளியாகும் போதெல்லாம் அதை கழுகி கொள்றது கட்டாயம். அதே போல மாதவிடாய் ஒரு பெண்ணுக்கு லுகருடைய கடைசி நேரத்தில் தான் இரத்தப்போக்கு நின்றிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் லுகர் தொழுகையை தொழாமல் அசர் தொழுகையிலிருந்து தொழுகையை ஆரம்பிக்கலாமா? அதாவது லுகருடைய தொழுகை கடைசி நேரத்தில் தான் மாதவிடாயுடைய போக்கு நின்றிருக்கின்றது. அப்படி நின்ற உடனே அவர்கள் குளித்து கொள்ள வேண்டும். அப்படி குளிக்காமல் அவர்கள் அசருக்கு பின்னால குளிச்சு போட்டுட்டு அசரத்தான் ஃபஸ்ட்டே தொழுதாங்கன்னு சொன்னால், அந்த மாதவிடாய் லுகருக்கு பின்னால நின்றிருக்கு, அந்த நேரத்தில் அவர்கள் குளித்துட்டு தொழாத அந்த தொழுகையை கதா செய்ய வேண்டும். கதா செய்து அவர்கள் தொழ வேண்டும். ஆனால் கட்டாயமாக லுகருடைய நேரத்தில் அசருக்கும் இடையில குளிப்பு அந்த ஹைல் நின்றுட்டுன்னு சொன்னால் குளித்து விட்டு லுகரை தொழுது அதிலிருந்து ஆரம்பித்து அவங்க தொழுகையை கண்டினியூ பண்ணணும். அப்படி தொழாவிட்டால் அதை கதா செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். இன்னும் ஒரு கேள்வி என்னவென்றால், ஒரு மனைவி ஒரு கணவன் அன்பான முறையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே கணவர் தன்னுடைய பொருளாதார நெருக்கடியின் காரணத்தினால் கடுமையான சிக்கனம், அனைத்து செலவீடுகளிலேயும் கணக்கு பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல பிள்ளைக்கு பால்மா கொடுக்கின்ற விடயத்திலேயும் கணக்கு பார்த்து தான் சிக்கனமாக இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகளும் ஏற்பட்டு திருமணம் பிரிகின்ற அளவுக்கு கூட போகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு கருத்தரித்தால், உடலுறவும் கொள்ளுகின்றார்கள், கருத்தரித்தால் அந்த குழந்தைக்கும் பால்மா வாங்குவதற்கு பிரச்சினை ஏற்படும். கணவன் கணக்கு பார்ப்பார், சிக்கனத்தை பார்ப்பார் என்கின்ற பொழுது கருத்தரிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது மாத்திரைகள் பாவிக்கலாமா அல்லது ஏதாவது உபகரணங்கள் பாவிக்கலாமா? அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? மாப்பிள்ளை சிக்கனமா இருக்கிறது நல்லது. இஸ்ராஃப் இல்லாமல் வீண் விரயம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதுக்காக வேண்டி பிள்ளைக்கு பால்மாலாம் வாங்கி கொடுக்காம இருந்தால் அது அவர் பாவமா போய் தரும். இப்போ தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நஃபகா கொடுக்கறது அவருக்கு வாஜிப், கடமை. அந்த நஃபகாவில் உள்ளதான் பிள்ளைக்கு பால் பட்டியை வாங்கி கொடுக்கறது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு பசிக்குமெண்டா அதை வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம்னு சொன்னால் அது கட்டாயமாக அவருடைய ஃபர்ல, அவருடைய கடமையை அவர் நிறைவேற்றாதவராக ஆகிவிடுவார் என்பதை முதலாவது புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி கஞ்சித்தனமாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்குரியதை மனைவிக்குரியதை கட்டாயம் கொடுத்தாகும். மனைவிக்குரியதை கட்டாயம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்குரியதை கட்டாயம் கொடுக்கணும். இப்போ பிரச்சனை என்ன? அவக்கு ஒரு புள்ளைக்கே பால்பட்டி வாங்கி கொடுக்காம இருக்கிறா, அடுத்த ஒரு புள்ளை உண்டாகிட்டா இதுக்கு என்ன நடக்கும் என்றது. இதுக்கு 2 விதமாக நாங்கள் பார்க்கணும். ஒன்று, ஒரு உயிரினம் உலகத்தில் பிறந்தால் அந்த உயிரினத்துடைய உணவை அல்லாஹ் தான் பொறுப்பெடுக்கிறான். மாமின் தாபத்தின் ஃபில் அர்ல் இல்லா அலல்லாஹி ரிஸுகுஹா. பூமியில் உள்ள எந்த உயிரினமும் அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ் இடத்துல இருக்கு இல்லையா? ஒன்றை நல்லா விளங்கி கொள்ளணும். அந்த காலத்துல, ஜாஹிலியா காலத்துல பெண் குழந்தைகளை கொலை செஞ்சாங்க. ஹஷியத்தை இம்லாக், வறுமையை பயந்து என்ற குர்ஆனுடைய வசனம் வறுமையை பயந்து செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். அல்லாஹ் நாங்க ரிஸ்க் கொடுப்போம். அப்படி என்றால் பிள்ளைக்கு பால்மா கொடுப்பதற்கு கணக்கு பார்ப்பது ஜாஹிலியாவுடைய ஒரு செயல் என்று சொல்லலாமா? ஜாஹிலியாவுடைய செயல் என்று சொல்வது அது அவருடைய கஞ்சத்தனம். அது அப்படித்தான். கஞ்சத்தனத்துல இன்னொரு வகை சொல்லலாம். இப்ப பிள்ளைக்கு பால்மா கொடுப்பது என்பது, பால்மாலையும் பல வகை இருக்கு இல்லையா? இன்றைக்கு பெண்கள் சில பால்மா எடுக்கிறது ஒரு 5000 ரூபாய் பால்மா பேக்கெட்டை கேட்டிருப்பாங்க.
அது ஒரு 1000 ரூபாய் பால்மா பாக்கெட் கேட்டா அது அவர் கணவன் கொடுத்திருப்பாரு. மனைவிக்கு மத்தியிலே அந்த மாதிரி விஷயங்கள் புரிந்துணர்வு கணவன் புரிந்துணர்வு மனைவி கட்டாயம் இருக்கும். ஏன்னா கட்டாயம் கணவருடைய இருக்க செலவை வேண்டும். பார்த்து தான் பால்மாட விலையை பார்த்து கேட்கணும். அப்ப என்னன்னு கேட்டால் இப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். இப்ப இவளுடைய சிந்தனை ஏன் ஒரு புள்ளையே பசியில இருக்குது, அடுத்த புள்ள உண்டாகிட்டா இதுக்கு என்ன செய்யறது என்று வரும்போது நல்லா கவனிக்கணும். பொதுவாக அப்படி பயப்படக்கூடாது என்பது முதலாவது சட்டம். அவ பயப்படக்கூடாது. அல்லாஹு தாலா எனக்கு புள்ளையை தந்தா அதுக்குரிய ரிஸ்க் அல்லாஹ் தருவான். இன்னும் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டா, இஸ்லாத்துல அஸ்ல் என்ற ஒன்று இருக்கு. அஸ்ல் என்றா உடலுறவில் ஈடுபட்டு இந்திரியத்தை வெளியாக்குவது. இந்திரியத்தை வெளியாக்குவது என்றால் அந்த பெண்ணிடத்துல கருத்தரிக்காமல் பாதுகாத்துக் கொள்வது. இதுக்கு அரபியில அஸ்ல்ன்னு சொல்லுவாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல சஹாபிகளும் இந்த அஸ்ல செஞ்சாங்க அண்டு வருது. அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் தெரியும், ஆனா ரசூலுல்லாஹ் எங்களை தடுக்கல அப்படின்னு வருது. அப்ப அந்த வகையில அஸ்ல் கூடுமா? அஸ்ல்ண்டா புல்ல உண்டாகாமல் பாதுகாத்துக் கொள்றேன்னு வச்சுக்கோங்களேன். புல்ல உண்டாகாமல் பாதுகாத்துக் கொள்றது அப்படி நோமலா விளங்கிக் கொள்ளலாம். ரைட்டா? அப்படி வச்சுக்கொள்ளலாம். அஸ்ல்ண்டா ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தாம பிள்ளை உண்டாகாமல் பாதுகாத்துக் கொள்றது. இது கூடுமா அண்டு வந்தன்னு கேட்டா கூடும். ஜாயிஸ் என்ற சட்டம் ஈகுது. சில அறிஞர்கள் அது மக்ரூஹ்ன்றாங்க. மக்ரூஹ்ன்றா பாவம் இல்லை, ஹராம் இல்லை. உதாரணமா இப்பதான் புள்ள உண்டாயிருச்சு. இப்போ நர்ஸ் கிட்ட போனா திரும்ப சொல்லுவா, என்ன அதுக்குள்ள என்ன திரும்ப ஒரு புள்ளி ஒன்றரை வந்துட்டேன்னு சொல்லிட்டு வைஃபை திட்டுவாங்க இல்லையா? அப்படி நர்ஸ் பேசுவார்களா? கட்டாயம் பேசுவாங்க. அது ப்ராக்டிக்கலானது. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு விளங்க வரும் இன்ஷா அல்லாஹ். அதனால நேசப்ப சொல்லுவாங்க. அப்ப இப்ப இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். உண்டாகக்கூடிய டைம்ல நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன சட்டத்துல வரக்கூடியதுனால நான் தெளிவுபடுத்துறேன்னு கேட்டா, கருத்தரிக்காமல் தடுத்துக் கொள்வது, பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில அஸ்ல் என்பது அந்த காலத்தில் இருந்தது. அஸ்ல் ஒரு முறை, இந்த காலத்துல பல முறைகள் அதற்கு இருக்கிறது. எனவே கூடும் என்பது சட்டம், ஹராம் இல்ல. கரு உண்டாகாமல் உண்டான கருவை கலைக்கிறது பத்தி நான் பேசல. உண்டாகாமல் பாதுகாத்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனாலும் மக்ரூஹ் என்ற செக்ஷன் அது வரும். பாவம் இல்லை, ஹராம் என்ற செக்ஷனுக்கு அது வராது. அஸ்ல் கூடும் என்ற அடிப்படையில இதையும் கரு உண்டாகாமல் பாதுகாத்து கொள்ளலாம். அதில் இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், அஸ்ல் செய்வது, அதாவது கரு தரிக்காமல் தடுத்து கொள்வதற்கு அனுமதி உண்டு என்று சொன்னதை போல எந்த வகையிலே அனுமதி உண்டு? ஏனென்றால் நவீன காலம் இது. இதுல பலமுறையிலும் அனுமதி பலமுறையிலும் கருத்தரிக்காமல் தடுத்து கொள்வதற்கு முறைகள் வந்திருக்கலாம். அந்த அடிப்படையிலே எந்த விதம் கூடும், எந்த விதம் கூடாது என்பதையும் தெளிவுபடுத்தினால். அஸ்ல பொறுத்த வரைக்கும் அஸ்ல் நான் சொன்னேன் அது ஜாயிஸ். ஆனாலும் அது சில அறிஞர்கள் மக்ரூஹ் என்ற செக்ஷன்ல வச்சுக்கிறேன். இப்போ நவீன காலத்துல கருத்தரிக்காமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிகளில் ஆணுரை அணிவது என்ற ஒரு செக்ஷன். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும், அதில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த ஒரு ஆபத்தும் இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட்ல டாக்டர்ஸ்மார் அப்படி ஒன்று இதுவரைக்குமே சொல்லலை. ஆனால் அதை தாண்டிய சில முறைகள் இன்றைக்கு இருக்குது, வேறு வேறு வழிகளில், டேப்லெட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி. இது கண்டிப்பாக எஃபெக்டை உண்டு பண்ணும். யாருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பை அது உண்டு பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இதுல நாம கவனிக்க வேண்டியது, அதன் மூலமாக பெண்ணுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் என்று வரக்கூடிய முறைகள், அது இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய ஒன்று அல்ல. இப்போ நவீன காலத்துல நிறைய முறைகள் இருக்குது, அதுகளுக்கு வச்சிருப்பாங்க. டாக்டர்ஸ் மாட்ட கேட்டா அடிக்கிட்டு போவாங்க, ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதுக்கு இது இதுன்னு சொல்லுவாங்க. இதுல ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத வகையில வரும்போது அது இஸ்லாம் தடுத்ததல்ல. பாதிப்புகள் உண்டாகக்கூடியதாக இருந்தால் அது கண்டிப்பாக அது தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய முறைகள் என்பதை, ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது என்ற வகையில் தடுத்துக் கொள்ள முடியும். கட்டாயம். அதே போல மாதவிடாய் காரணமாக விடப்பட்ட நோன்புகள், இந்த நோன்புகள் கலா செய்வது கட்டாயமா? அடுத்த ரமலானுக்கு முன்னால் கலா செய்யவில்லை என்றால் அதை என்ன செய்ய வேண்டும்? அதாவது நோன்புல கலா செய்கிறது, இது ரமலானில் பெண்கள் அதிகமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மாதவிடா காலத்தில் அவங்க எப்படியும் நோன்பு பிடிக்கிறது ஹராம் தானே, பிடிக்க மாட்டாங்க. அப்படி பிடிக்காத பட்சத்தில் சில பேர்கள் மௌலவி அவர்கள் கூறினதை போல அந்த 6 நோன்புக்குள்ள அவர்கள் அந்த கலா செஞ்சு விடுவார்கள். சில பேர்கள் அதுலேயும் பொடுபோக்காக இருப்பாங்க. அப்படி பொடுபோக்காக இருந்து அடுத்த மாதம் பிடிப்போம், அதுக்கு அடுத்த மாதம் பிடிப்போம், இந்த மாதிரியாக ஒரு வருடம் ஃபுல்லா அது அந்த கலா நோன்பை
பிடிக்காமலேயே அந்த ஒரு வருடம் கழிந்துவிடும். இதுல வந்து பல பேர்களுக்கு இந்த சட்டம் வரும். அதாவது வந்து கடுமையான நோயாளி, அதே போல பிரசவ பிரசவ அந்த பிரசவம் நேரத்துல அதே மாதிரி மாதவிடாய் பெண், நிஃபாஸ், ஹைல் இந்த 2 பேருக்கும், அதே போல தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழக்கூடியவர்களுக்கு, இந்த மாதிரி ஆன தூரம் பயணம் போறவங்களுக்கு வரக்கூடிய கலா தொழுகை, இந்த கலா நோன்பு, இது போன்ற இவர்கள் எல்லோருக்குமே இந்த சட்டம் பொருந்தும். எப்படின்னு சொன்னால், ஒருவர் வந்து கலாவுடைய நோன்பை பிற்படுத்தினால், அதாவது 1 வருஷம் வரையிலும் அப்படியே பிற்படுத்தினன்னு சொன்னால், அவர்களுக்கு வந்து அடுத்த நோன்பாயிட்டுன்னு சொன்னா அது இரட்டிப்பாக பெற்றுவிடும். அடுத்த வருடம் அது இரட்டிப்பாக. இந்த வருடம் நோன்பு காலத்திலே மாதவிடாய் காரணமாக விடப்பட்ட இந்த நோன்பு அடுத்த வருடம் வரைக்கும் கலா செய்யப்படவில்லை. அப்படியானால் அது வந்து இரட்டிப்பாக போய்விடும். அதாவது எப்படி என்று சொன்னால், அவங்க ஃபிதியாவும் 600 கிராம், இப்போ நாங்கள் சாப்பிட்றது அரிசி இருக்குது இல்லையா, அந்த அரிசியில 600 கிராம் நாங்கள் ஃபிதியா கொடுக்கணும். அவங்களுக்கு ஏழைகளுக்கு அந்த ஃபிதியா கொடுக்கணும். இப்போ 1 வருடமாக இவங்க பிடிக்காமலேயே இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த கதாவையும் செய்து ஃபிதியா எல்லாம் எல்லாம் இரட்டிப்பாக அது போய்க்கொண்டே இருக்கும். இதுல வந்து மேல் சொன்னேன் இல்லையா, கடுமையான நோயாளி என்று, அந்த நோயாளியில வந்து நிரந்தரமான நோயாளியாக இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த நிரந்தர நோயாளிக்கு மட்டும் இதுல சலுகை கொடுக்கப்படும். அவர் ஃபிதியா மட்டும் 600 கிராம் கொடுத்துக் கொள்வாரு. ஆனா கதா அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். ரமலான்ல இன்னும் ஒரு விஷயம் இல்லைன்னா, நம்ம இந்த ரமலான்ல கலாவானத அடுத்த ரமலான் ஆகிறதுக்குள்ள பிடிச்சிட்டாருண்டா அவர் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லை. அந்த ரமலான் முடிஞ்சு கலா செய்யும் போது கலாவோட சேர்த்து 600 650க்கும் கிட்டத்தட்ட 650 என்றால் ஒரு முத்து என்று வரும். அப்ப அந்த கணக்கை அவர் என்ன செஞ்சு கொள்ளணும், கொடுத்து கொள்ளணும். அடுத்த ரமலான் ஆகிட்டா அப்ப அந்த முத்து டபுள் ஆகிரும், அதுக்கடுத்த நாள்ல ட்ரிபிள் ஆகிரும். அப்படி அது வருஷங்கள் கூட கூட முத்துகளும் கூடிக்கொண்டே போகும். எனவே இவ்வாறான நிலைமை இருக்கின்றவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ரமலான் ஆகிறதுக்குள்ள பிடிக்கிறது பார்க்கணும், அதுதான் விஷயம். மாதவிடாய் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி ஏதாவது மாத்திரைகள் உபயோகிக்கலாமா? ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில், அல்லது ஹஜ்ஜு உம்ராவுடைய தவாஃப் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மாதவிடாய் ஏற்படாமல் இருப்பதற்கு மாத்திரைகள் ஏதாவது வழிகள் செய்யலாமா என்கின்ற ஒரு கேள்வி. பொதுவாக இந்த விடயத்தை பொறுத்தவரையில நிறைய பெண்கள் இப்படி மருந்துகள் பாவிப்பது ஒரு வழக்கமாகவே மாறிவிட்டது. இப்ப சில வேளைகளில் இதற்கு ஆர்வக்கோளாறுன்னு சொல்லலாம். இஸ்லாம் நமக்கு இலகுவான வழிமுறைகளை கற்றுத்தந்திருக்கு. அந்த நேரத்துல நாங்கள் இந்த மாதிரியான சில செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக பெண்களுக்கு வந்து அவர்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு அதிகம் காரணம் இருக்கு. இப்போ நோன்பு காலங்களில் வந்து பொதுவாக 30 நாளும் நாங்கள் நோன்பு பிடிக்கணும் என்று ஆசை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் பெண்களுக்கு பொறுத்தவரையில் அதில் 7 நாளோ 6 நாளோ ஏதோ விட்டுப்படக்கூடிய அமைப்பில் தான் அந்த நோன்பு அமைஞ்சிருக்கும். ஆனால் அவங்க ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி 30 நோம்பையும் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நமக்கு என்ன சட்டம் சொல்லித்தரப்படுகிறதுன்னு சொன்னால், அவங்களுடைய உடம்புகளுக்கு ஆபத்தை தேடிக்கொள்ளாத வரையில அது ஆகும். அப்படி ஆபத்து ஆகும் என்று சொல்லி இருந்தால், பொதுவாக இன்றைக்கு நாங்கள் அந்த மாதிரியான டெப்லெட் பாவிக்கிற ஆக்கள், அதாவது ரமலானுடைய காலத்திலும் சரி, வேறு விஷயங்களுக்காக வேண்டியும் சரி, அவங்களுடைய மாதவிடாய் வராமல் இருப்பதற்காக வேண்டி குடிக்கக்கூடிய அந்த டெப்லெட்டுகளின் மூலமாக நிறைய நோவினைகளை அந்த பெண்கள் பின்னால் அனுபவிப்பதாக நிறைய பேர்கள் இது சம்பந்தமாக கேள்விகள் வைக்கக்கூடியவர்களும். மாதவிடாய் என்பது உடம்பிலே இருந்தால் அது நோயை உண்டு பண்ணும் என்பது நிச்சயமாக நிறைய பேருக்கு கேன்சர் கூட இதன் மூலமாக வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதற்கு ஃபத்வா என்ன என்று இருக்கும் இல்லையா, அந்த ஃபத்வாவின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது யமன் தேசத்தினுடைய உலமாக்களுடைய ஒரு ஃபத்வா எனக்கு கிடைத்தது. அதில் அவர்கள் எப்படி தற்காலத்தில் நவீன அறிஞர்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கூறிய கருத்து, எப்படி மருந்துகள் பாவிப்பது ஆகும் கூடும் என்கின்ற அவர்கள் சட்டத்தை சொல்லிவிட்டு பின்னால் இதையும் கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்ணுக்கு இதன் மூலமாக ஆபத்துகள் அல்லது நோய்கள் ஏற்படுவதாக இருந்தால்
அப்படி செய்து கொள்வது கூடாது என்கின்ற அடிப்படையிலும் அவர்கள் அதையும் பின்னால கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்போ உதாரணமாக ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவுக்கோ செல்லுகின்ற பெண்கள் இருப்பார்கள். இவங்க இந்த மாத்திரைகளை பாவிப்பார்கள். இப்படி பாவிப்பது நிச்சயமாக அவர்கள் இதே சட்டம்தான் என்றாலும் பாவிப்பது கூடும் என்கின்ற அடிப்படையில இந்த சட்டம் வரும். ஏன் காரணம், இவங்க இவ்வளவு செலவழிச்சுக்கிட்டு ஆசையோட போறாங்க. அங்க போய் உம்ராவை சரியான முறையிலே செய்து கொள்ள முடியவில்லை என்றால், ஹஜ்ஜை சரியான முறையிலே செய்து கொள்ள முடியவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்பட்டுவிடும். அதனால இந்த காலங்களில் இப்படியான டெப்லெட்டுகளை பாவிச்சுக்கிட்டு அவங்க அந்த மாத விலக்கை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கொள்வது ஆகும் என்பதற்கு இஸ்லாத்துல ஆதாரம் இருக்கு. முசன்னஃப் அப்துல் ரஸாக்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களிடத்துல ஒரு பெண் கேட்கிறார்கள், எனக்கு உதிரப்போக்கு, அதாவது மாதவிடா வந்து கொண்டே இருக்கு, அதை நான் நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது மருந்து பாவிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறிய ஒரு செய்தி தான், அராக்குச்சி இருக்குது இல்லையா, அந்த குச்சியை தண்ணியில போட்டு அந்த தண்ணீரை குடிங்க, அப்போ உங்களுக்கு அந்த மாதவிலக்கு நின்றுடும் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை சொல்லி கொடுக்குறாங்க. இது அந்த காலத்தை பொறுத்த வரையில அப்படியான ஒரு மருத்துவத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களுடைய காலத்தில் இதை செய்து காட்டியிருக்கிறார்கள். இந்த காலத்தில் நவீன முறை டெப்லெட்டுகளின் மூலமாக இப்படி நிறுத்துவதும் இந்த ஹதீஸை வைத்து கூடும் என்ற ஃபத்வாவையும் அவர்கள் வழங்குகிறார்கள். நவீன காலத்திலே அந்த மாத்திரைகளை பயன்படுத்துவதை விட அராக் குச்சை அப்படி தண்ணீரில் போட்டு தண்ணீரை குடிப்பது மிக சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் முதலில் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கின்ற அந்த விடயத்தை செய்து பார்க்கலாமே என்ற அடிப்படையில். இன்னுமொரு விடயத்தை இதில் நான் சொல்லுகின்றேன், தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்பாக ஒரு பெண் மாதவிடாய் ஏற்படுகின்ற காலத்தை பார்த்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இருக்கின்றது அல்லவா? அது திருமணம் சுன்னத்தான ஒரு செய்தி, சுன்னத்தான ஒரு விடயம். ஹஜ்ஜு உம்ரா என்கின்ற இந்த கடமை தவாஃப் செய்வதற்காக வேண்டி செல்வதற்கு முன்பாகவும் இவர்கள் தன்னுடைய மாதவிடாய் காலத்தை கவனித்துக் கொள்ளத்தானே வேண்டும். அது அந்த அடிப்படையில அப்படி பார்க்கணும் இல்ல. திடீரென்று உம்ரா ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா அது அப்படின்னு பார்க்க தேவையில்ல. கல்யாணத்துக்கு முன்னால பார்க்கறது வேற செய்தி. இதுல அப்படி பார்க்கறதுன்ட்டு இல்ல. உம்ரா போற டைம்ல அப்படி ஒரு நமக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுட்டால், அது சொல்ற மாரி அத என்ன செஞ்சு கொள்ளலாம், பாவிச்சு கொள்ளலாம். அது இதோட நம்ம சேர்த்து போறது அவ்வளோ நல்லமில்லைன்னு படுது. நன்றிகள். அழகான முறையிலே தெளிவான பதில்களை தந்துள்ளீர்கள். அதே போன்று ஒரே நாளில் சில மணித்தியாங்களுக்கு பின்னால், சில நிமிடங்களுக்கு பின்னால் 2, 3 தடவைகள் கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடலாமா? அவ்வாறு ஈடுபட்டால் 2, 3 தடவைகள் உடலுறவில் ஈடுபட்டு 2, 3 தடவைகள் குளிக்க வேண்டுமா? அல்லது ஒரு தடவை குளிக்க வேண்டுமா? 2, 3 தடவைகள் என்றா இதுல பலவிதம் இருக்குது. ஒரே இரவில் 2, 3 தடவைகள் உடல் உறவில் ஈடுபட்டார் என்ற சப்ஜெக்ட் இருக்குது. ஒரே நாளில் பல முறைகள் ஈடுபட்டாங்கன்னு இருக்குது. ரைட். ஒரே இரவில் 2, 3 தடவைகள் ஒரு மனிதன் கணவனோன் மனைவி உடல் உறவில் ஈடுபட்டால், அவருக்கு பெரும்பாலும் சுபஹு தான் அடுத்து ஃபர்து வரும். ரைட்டா? அப்ப இந்த 3 தடவை உடலுறவில் ஈடுபட்டு, ஒரு தடவை குளிச்சுட்டா போதுமானது. ஆனால் இமாம்கள் சொல்லுவாங்க, இந்த இடைப்பட்ட ஒரு உடலுறவுல ஈடுபட்டுட்டு அடுத்த உடலுறவுல ஈடுபட முன்னால வுது செய்து கொள்றது நல்லது ஏற்றுவாங்க. குளிக்க தேவையில்லை. குளிக்க தேவையில்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆ. இந்த உடல் உறவுல ஈடுபட்டுட்டு இப்ப குளிக்கல, இரவுல நான் சொல்றேன் உதாரணமா, ஒரே இரவுல 3 தடவை உடல் உறவுல ஈடுபட போறேன். இப்ப 3க்கும் சேர்த்து ஒரே அடி குளிச்சுட்டா ஃபர்து நிறைவேறிடும். 3க்கும் சேர்த்து ஒரு தடவை குளிச்சுட்டா ஃபர்து நிறைவேறிடும். ஒரு தடவை உடல் உறவுல ஈடுபட்டுட்டு குளிக்காம திரும்ப உடல் உறவுல ஈடுபடும் போது ஒரு உது செய்து கொள்வது சுன்னத். நான் உங்களுக்கு சொன்ன தெளிவா விளங்கியிருக்கும். ரைட். ஆனா இப்ப ஒரே நாள்ல 3 தடவை ஈடுபடுறேன்னா, இப்ப லொஹரு டைம்ல ஒரு ஃபர்து வருது. இப்ப நம்ம அந்தியாவுக்குள் போனா ஃபர்து கலாவாயிருமே. அப்ப ஒவ்வொரு ஃபர்துக்கும் என்ன செஞ்சணும், குளிச்சு தான் ஆகணும். 3 தடவை, காலையில உண்டு, மதியம் உண்டு, இரவு உண்டுன்னு வந்து போறது. இஷாவுக்கு முன்னாலே இருந்தா ஃபர்துக்காக வேண்டி குளிச்சு தான் ஆகணும். ஃபர்த தொழுவதற்காக வேண்டி நாங்கள் குளிச்சு தான் ஆகணும். அப்படி இல்லாம நல்லா கவனிக்கணும், இரவுல ஒரு 3 அல்ல 4 தடவையோ ஒரு கணவன் மனைவி உடல் உறவில் ஈடுபட்டாலும் 3க்கும் 4க்கும் சேர்த்து ஒரே தடவையில் குளித்தால் 3 நாளுடைய
அந்த குளிப்பு கடமை நீங்கிவிடும் என்பது அதுக்குரிய பதில். அதே போல மாதவிடாய் உள்ள ஒரு பெண் சுத்தமாகிவிட்டால் குளிக்க வேண்டும். மாதவிடாய் நின்று சுத்தமாகிவிட்டு குளிப்பதற்கு முன்பாக கணவனும் மனைவியும் உடலுறவில் ஈடுபட்டு விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் 2க்கும் 2 குளிப்பு குளிக்க வேண்டுமா அல்லது ஒரே குளிப்பு குளிக்க வேண்டுமா? அதாவது முதலாவதாக நாங்கள் இதுல 2 விதமாக ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். ஒன்று, மாதவிடாய் நின்ற உடனே குளிக்க முன்னால உடல் உறவு கொள்ள முடியுமா? அதை முதல்ல நாங்க சிந்திக்கணும். இதற்கு ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம் கூடாது என்பதுதான். ஒவ்வொரு இமாம்களும் இதுல பல கருத்துக்களை சொல்லி வராங்க. மாதவிடாய் நின்று மாதவிடாய் நின்றுட்டு அப்படி நின்றதற்கு பின்னால உடல் உறவு கொள்வது, குளிக்க முன்னால உடல் உறவு கொள்வது இது கூடாது என்று ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்துல சொல்லப்படுது. சில இமாம்கள் இதற்கு மாற்றமாகவும் கூறியிருக்கிறாங்க. இல்லை அப்படியும் என்ன செய்யலாம், உடல் உறவு கொள்ளலாம் என்று சில இமாம்கள் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க, அதனால அவங்க சொல்லக்கூடிய சட்டம் கூடாது என்பது. அதே போல குர்ஆனுடைய வசனம் வருகிறது இல்லையா, அந்த யஸ்அலூனக அனில் மஹீல், அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க சுத்தமாகின்ற வரைக்கும் அவங்களோட ஒன்று சேர வேண்டாம், அப்படிதானே சொல்றான். அப்ப சுத்தமாகின்ற வரைக்கும் ஒன்று சேர வேண்டாம் என்ற அந்த ஆயத்தை வைத்தும் அவர்கள் குளித்து விட்டதற்கு பின்னால்தான் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2க்கும் சேர்த்து அப்படி உடல் உறவு கொண்டால் அதுக்கு குளிக்கணுமா, அதுக்கு வேற குளிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஹஸ்ரத் சொன்னதை போல 2க்கும் சேர்த்து ஒரே குளிப்புல முடிச்சு கொள்ளலாம். அதே போன்று ரமதானுடைய மாதத்திலே சஹருடைய நேரத்திலே ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் முடிந்து விட்டது, குளிப்பதற்கு நேரம் விசாலமாக இல்லை. இந்த நேரத்திலே நோன்பு நாட்களில் சஹர் நேரம் முடிவதற்குள் மாதவிடாய் நின்று குளித்து சுத்தமாக நேரம் இல்லாமல் இருந்தால் நோன்பை நோக்க முடியுமா? தாராளமா முடியும். அதாவது சஹர் குளிக்க நேரம் இருந்தோ இல்லையோ மாதவிடாய் வந்தாச்சு, நின்றுட்டு இப்ப சொல்லுவோமே 4:30க்கு பேங்கு, 4 மணிக்கு நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதில் 12 மணிக்கே நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்க, ராவு நோம்பு பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு அவங்க குளிச்சு கொள்ளலாம். அதாவது மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் குளிக்க முன்னால சில விஷயங்கள் ஹலால் ஆகுது. அதில் ஒன்று தான் நோம்பு ஹலால் ஆயிரும், தலாக்கு ஹலால் ஆயிரும். எது ஹராம் என்றால் குளிக்காத வரைக்கும், இன்னும் குளிக்கலைன்னா தொழுக, அதே மாதிரி உடல் உறவு, இதெல்லாம் குளிக்காத வரை ஹலால் ஆகாது. நோம்பை பொறுத்த வரைக்கும் அது மாதவிடாய் ஏற்பட்டு நின்றாச்சு, இப்ப இரவு நின்றாச்சு, இப்ப நோம்பை பிடிக்கலாம், பிடிச்சு போட்டு குளிக்கலாம். மாதவிடாய் உள்ள நிலையிலே ஒரு பெண்ணை தலாக்கு விடுவதும் கூடாது. அவ்வாறு மாதவிடாய் காலத்தில் தலாக் சொன்னால் ஹராம். ஏன்னு கேட்டால் மாதவிடாய் காலத்துல நீங்க தலாக் சொன்னால், ஒருத்தர் தலாக் சொல்லிட்டால் என்ன நடக்கும்னு கேட்டா இத்தா காலம் கூடும். அதாவது நல்லா கவனிங்க, அதாவது இத்தா இருக்குதே, இத்தா கணவன் தலாக் சொன்னால் 3 துகுறுகள், 3 சுத்தங்கள் என்ன செய்யும் பார்க்கணும், இத்தா இருக்கணும், சரியா? இதே நீங்க சுத்தமான காலத்துல நீங்க தலாக் சொன்னால் இத்தாட காலம் குறையும். ஹைலுடைய மாதவிடாய் காலத்துல தலாக் சொன்னால் இத்தாட காலம் கூடும். அதனால மாதவிடாய் காலத்தில் தலாக் சொல்வதும் ஹராம். பெண்களுக்கு அவ்வளவு ஒரு சலுகையை ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்த கூடாது என்றதுக்காகவே இத்தாவுடைய காலம், இத்தா இருக்கிறது பெரிய ஒரு கஷ்டம் தானங்க. உள்ள இந்த மனுஷனுக்கு அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அதனால அந்த பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது என்பதற்காக வேண்டி இத்தாட காலம் நீளமாகும் ஹைலுடைய மாதவிடாய் காலத்துல தலாக் சொன்னால். அதனால மாதவிடாய் காலத்துல தலாக் சொல்வதும் ஹராம். அதே போன்றுதான் மாதவிடாய் காலத்தில் உணவு உண்பதற்காகவும் நீர் அருந்துவதற்காகவும் உது செய்ய வேண்டுமா? அதாவது மாதவிலக்குள்ள பெண் பொதுவாக ஜனாபத்துடைய நேரத்துல உணவு உண்பதற்கு, அதே போல தண்ணீர் குடிப்பதற்கு உது செய்து கொள்வது சுன்னத் என்று ஒரு ஹதீஸ் இடம்பெற்று இருக்கு. ஆனால் ஹைதுடைய நேரத்தில் மாதவிலக்குள்ள பெண்களுக்கு இப்படியான உது செய்வது என்பது நல்லது என்ற கருத்தில் இமாம்கள் கூறியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கணவன் மனைவி உலுவோடு இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் டச் பண்ணி கொள்ளலாமா?
கணவன் மனைவி உதுவோடு இருக்கும்போது ஆடைக்கு மேலால பட்டா பிரச்சனை இல்லை, உது முறியாது. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நேரடியாக கணவன் மனைவி தொட்டாலோ அல்லது பட்டாலோ உளு முறிந்து விடும். இது வந்து சில பேர் கேட்பாங்க, அது எப்படிங்க மனைவி பட்டா உளு முறியுது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்ப மனைவி பட்டா உளு முறியுது, ஏங்க மனைவியை தான் ஹலாலாக்கி தந்திக்க அல்லாஹ் தாலா. இப்போ மஹர கொடுத்து அவ ஹலாலாக்கியாச்சு. ஹலாலாக்கினதுக்கு பின்னால அவ தொட்டா ஏன் உளு முறியுது என்றதை சில பேர் ஒரு கேள்வியா கேட்குறாங்க. அதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதை சில பேர் தப்பா புரிஞ்சு கொள்றாங்க. அதாவது உளு முறிகிறது என்றது இருக்குதானே, உளு முறிகிறது என்றது வந்து இச்சையை வைத்துத்தான் முடிவெடுக்கப்படும். நல்லா கவனிக்கணும். உம்மா தொட்டா உளு முறியாது, ஏன்னா உம்மா தொட்டதுக்கு இச்சை வராது. மகளை தொட்டா உளு முறியாது, ஏன் மகளை தொட்டதுக்கு இச்சை வராது. தாத்தா தங்கச்சியை தொட்டதுக்கு இச்சை, ஒரு மனிதனுக்கு இச்சை வருமா? மோகம் இச்சைகள் ஒன்று வராது. சாட்சி மாமி உம்மும்மா வாப்பும்மா தொட்டதுக்கு என்ன செய்யாது, ஒரு மனிதனுக்கு இச்சை இச்சை வராது. இச்சை வராதென்றால் உதுவும் என்ன செய்யாதுங்க, புரியாது. அதையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு தங்கச்சியை பார்க்கும்போதோ அல்லது மகளை பார்க்கும்போது இந்த காலத்துல சிலவன் திரிகிறானே, அது மிருகம் செக்ஷன் உள்ளது, அது மனிதனுடைய வகையில் உள்ளது அல்ல. அதையும் தாண்டி அவனுக்கு வருது என்றால் அவன் அது வேறு செக்ஷன், அவனுக்கு மார்க்கத்தில் சட்டம் இல்லை. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டென்றால், உளு முறிதல் என்பது இச்சையை வைத்துத்தான் முடிவெடுக்கப்படும். அப்ப நான் முன்னால சொன்ன யாரு, உம்மா மகள் சாட்சி மாமி வாப்பும்மா உம்மும்மா, இவங்க யாரும் ஒரு மனிதனுக்கு இச்சை உண்டாகும் இடம் அல்ல. அப்ப உது முறியாது. மனைவி இச்சை உண்டாகிறது தானே முடிச்சுக்கிறான். மனைவிய தன்னுடைய இச்சையை கழிச்சு கொள்றதுக்கு தானே அவளை முடிச்சுக்கிறது. அப்ப கட்டாயமா என்ன செய்யும், உது முறியும். லேசான பதில். இப்ப சில பேர் சொல்லும், ஹலாலாக்கியாச்சு திரும்ப இதுக்கு ஒளு முறியுது. அப்ப அவ முடிச்சுக்கிறது என்ன, இந்த மகரம் மாதிரி அவளோட உடல் உறவு கொள்ளாம அப்படி வச்சு முடிச்சுக்கிறது. உன்னுடைய ஆசை உச்சகட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டிய இடம் மனைவி. அப்ப மனைவியை தொட்டால் என்ன செய்யும், இச்சை வரும், கண்டிப்பாக உளு முறியும். இதுதான் சட்டம். சில இடங்கள் இருக்கும், அந்த இடத்த தொட்டா உணர்வு இல்லை. இந்த முடி இது தொட்டது உணர்வு இல்லை, பல்லு உணர்வு இல்லை, நகம் அந்த பக்கம் எல்லாம் பட்டதுக்கு உளு முறியாது. சின்ன புள்ள இருக்குதுல்ல, இதே சொல்லணும். சின்ன புள்ள இருக்கே, சின்ன புள்ளைன்னா இப்ப குழந்தை புள்ள. அந்த குழந்தை புள்ளையில சொல்லுவோம், சின்ன புள்ள கோமராகல் நெஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, வயசுக்கு வரலன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பிள்ளைகளை தொட்டா உளு முடியுமா அண்ட் ஒரு கேள்வி வருமா இல்லையா? இதை நான் கேட்ட காரணம், நானே சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, இது கேள்வியாக வருது நிறைய இடத்துல. சின்ன பிள்ளைகளை ரெண்டா பிரிக்கணும். சில சின்ன பிள்ளைகள் இருக்குது, அவங்கள பார்த்தா ஆசை வரும். சில சின்ன பிள்ளைகள் இருக்கு, அதை பார்த்தா ஆசை வராது. ஆசை வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தால் அதை தொட்டா ஒழு முடியும். சின்ன பிள்ளையில, பெரிய குமரல்ல நான் சொல்றது, சின்ன பிள்ளையில ஆசை வார மாதிரி உள்ள சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை தொட்டா ஒழு முறியும். ஆசை வராத மாதிரி ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை தொட்டால் உழு முறியாது. அப்ப உழு முறிதல் முறியாது என்பதை எதிலிருந்து முடிவெடுக்கணும்? ஆசை, இச்சை. ஒரு கேள்வி வரும், எப்படி வரும் வேண்டா, நான் மனைவியை தொட்டேன், எனக்கு ஆசையே வரலையே அந்த டைம்ல, அது எப்படி முறியும் என்று. பெரும்பாலும் அதை வச்சுதான் முடிவெடுக்கணும். ஒரு பெண், ஒரு கணவன் மனைவி என்று வரும்போது அங்கே ஆசை தீர்க்கப்படும் இடம். எனவே கட்டாயமாக மனைவியை தொட்டால் உழு முறியும் என்பதுதான் தீர்ப்பு. மிக தெளிவான முறையிலே அதற்கான பதிலை நீங்கள் தந்துள்ளீர்கள். ஏனென்றால் கணவன் மனைவி அவர்கள் ஏற்கனவே அஜ்னபியத்தாக, அதாவது திருமணம் முடிப்பதற்கு ஹலால் என்பதன் காரணத்தினால்தான் அவர்கள் திருமணம் முடித்துள்ளார்கள். தொட்டால் உழு முறியும் என்கின்ற சந்தர்ப்பத்திலே உழு செய்து கொண்டு அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ திரையின்றி பட்டால் உழு முறியும் என்கின்ற செய்தியை நீங்கள் தெளிவாக கூறியுள்ளீர்கள். அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், கணவன் பள்ளிக்கு செல்வதற்கு உழு செய்து அல்லது தொழுவதற்காக வேண்டி உழு செய்து அவருடைய கடமையை நிறைவேற்ற செல்லுகின்ற பொழுது மனைவி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது வழியாக வந்து மனைவியுடைய உடம்பு கணவனுக்கு பட்டுவிட்டது என்றால், கணவன்மார்கள் மனைவிக்கு சீறி பாய்கின்றார்கள். நான் உழு செய்து கொண்டு வருகின்றேன், கவனிக்காமல் வந்து என்னுடைய உழுவை முறித்துக் கொள்கின்றீர்கள் என்று பல வார்த்தைகளை கொண்டு ஏசுகின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் உழு முறியுமா? ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள் செல்லுகின்ற பொழுது, தொழுகைக்காக அவர்கள் உழு செய்து கொண்டுதான் செல்லுகின்ற பொழுது தன்னுடைய மனைவியாகிய ஆயிஷா உம்மர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை முத்தமிட்டு விட்டு தான் பள்ளிக்கு சென்றிருக்கின்றார்கள்.
இந்த ஹதீஸும் எங்களுடைய மனைவிமார்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதை வைத்து கணவன்மார்கள் இவ்வாறு ஏசுவது நியாயமா? இந்த சந்தர்ப்பத்தில் வுது முறியுமா என்கின்ற தீர்ப்பை சொல்லுங்கள். நம்ம அவசரமா உது செஞ்சுட்டு வரும்போது, அல்லது மனைவி உது செஞ்சுட்டு வரும்போது தெரியாம பட்டுது அப்படின்னு சொல்லிட்டா, தெரியாமல் பட்டாலும், தெரிந்து பட்டாலும் உளு முறியும். உளு முறியும். அது நம்ம சண்டை வருது, சண்டை வரலன்றதுக்காக வேண்டி நம்ம சட்டத்துல மாத்தம் எதுவுமே கிடையாது. ஃபுகஹாக்கள்ல எந்த ஃபுகஹாக்களும் மனைவியோட சண்டை வருது, பிரச்சனை வருது, அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு யாருமே பேச இல்ல. ஆனா ஒரு ஹதீஸ் நீங்க கொண்டு வாரீங்க. இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நெறைய பேர் இந்த ஹதீஸ சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டுட்டு தொழ போனாங்கன்றது நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுக்கு நெறைய விளக்கங்கள் இருக்குது. ஒன்று அது திரையுடன் இருந்திருக்கலாம். திரையண்டா மனைவிய திரையோட வச்சு முத்தமிட்டதுக்கு உளு முறியாது. ரைட். 2வது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விசேஷமான சில சட்டங்கள் இருக்குது. நிறைய கல்யாணம் முடிக்கலாம். விசால் நோன்பு பிடிக்கலாம். விசால்ன்னா நோன்ப உடாம அப்படியே தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது. அதே மாரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஒரு பெண் வந்து, நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணம் தந்து விட்டேன். வஹப்து நஃப்ஸீ லக யா ரசூலல்லாஹ். என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணமாக்கி விட்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹர் கொடுக்கவும் தேவையில்ல, ஒண்ணும் செய்யல. கபூல்ன்னு சொல்லிட்டா பொண்டாட்டி. எங்களுக்கு 4 பேருக்கு மேல முடிக்க முடியாது. இஸ்லாமிய சட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விசேஷமான சில சட்டங்கள் இருக்கு. இல்லையா? அந்த சட்டங்கள்ல உள்ளதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படி மனைவியை தொட்டதுக்கு அவங்களுக்கு உது முறியாது. இன்னும் ஒண்ணை நான் சொல்லித் தரேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தொழுது கொண்டு இருக்கும்போது, தஹஜ்ஜுத் தொழுது கொண்டு இருக்கும்போது ஆயிஷா நாயகி க்ரோஸ்ல படுப்பாங்க. சுஜூது போகும்போது தட்டி விடுவாங்க. காலை சுருக்கி விழுவாங்க. ஸல்லல்லாஹு சுஜூது போவாங்க. எனக்கு அந்த ஹதீஸ் ஓடிக்கொண்டிருக்கின்ற அதுதான். திரும்ப வரும்போது காலை க்ரோஸ்ல போடுவாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அப்படின்னு வருதா இல்லையா? அதெல்லாம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குன்னு விசேஷமான சில சட்டங்கள் இருக்கிறது. ஹுசூசியாத்தில் உள்ளது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்றதுக்காக வேண்டி எங்களுக்கு செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணம் முடிச்சாங்கன்றதுக்கு எங்களுக்கு முடிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல உள்ளது. முடிவு உளு முறியும். சண்டைகள் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. புரிந்துணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அதே போன்று கருப்பம் அடைந்து 6 மாதங்களுக்கு பின் வயிறு பெரிதாக ஆகிவிடுகின்றதாம். அப்படி வயிறு பெரிதாக ஆகிவிடுகின்ற பொழுது தொழுகையில் ருக்கு சுஜூதுகளை செய்து கொள்வது கடினமாக கஷ்டமாக இருக்கின்றது. எனவே இந்த தொழுகையை விட்டுவிட்டு பிரசவத்திற்கு பின் கலா செய்து கொள்ள முடியுமா? பிரசவம் செய்கின்ற வரைக்கும், பிள்ளை பெற்றெடுக்கும் வரைக்கும் தொழாமல் இருந்துவிட்டு வயிறு பெரிதாக இருக்கின்ற காரணத்தினால், கஷ்டம் என்கின்ற காரணத்தினால், பிள்ளையை பெற்றதன் பின்பு பிரசவத்திற்கு பின்னால் நான் தொழுகையை விட்ட தொழுகையெல்லாம் கலா செய்வதற்கு அனுமதி உண்டா? உண்மையிலேயே இந்த கேள்வியை பொறுத்தவரையில நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. கர்ப்பம் ஆயிட்டுன்னு சொன்னாலே அவர்கள் வீட்டுல வேலை செய்ய மாட்டாங்க. கட்டிலே தான் உட்கார்ந்து கொண்டு நிற்கணும். எழும்புறதாக இருந்தாலும் தான் கஷ்டப்பட்டு தான் எழும்புவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து ரொம்ப சடைவடைந்து விடுவாங்க. இந்த நேரத்துல அவங்க ஒரு சலுகை எதிர்பார்க்குறாங்க. இப்போ 5 நேரம் தொழணும் இல்லையா? இப்போ இந்த தொழுகை எல்லாத்தையும் மொத்தமாக நாங்க விட்டுட்டு, எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைய பெற்றதுக்கு பின்னால கலா செய்யவும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா எங்களுக்கு இஸ்லாம் இப்படி ஒரு அனுமதியை தரல. அந்த கர்ப்பிணி தாய் அவங்க வந்து தொழுகையை கட்டாயம் என்ன செய்யணும்? தொழணும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தராங்க. உதாரணமாக இப்போ அவங்களோட வயிறு பெரிதாக இருக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்களே, ஒரு 7-8 மாசமாக போக்குள்ள பெருசாகிடும். அப்போ தூக்கி கொண்டு அப்படி கீழே சுஜூதுக்கு போகிறது, ருக்குக்கு போகிறதெல்லாம் கஷ்டமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தொழுகையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நின்று தொழ முடியும். நின்று தொழ முடியாதவர்களுக்கு உட்கார்ந்து தொழ முடியும். அப்போ உட்கார்ந்து தொழுவதற்குள்ள வந்து அத்தஹியாத்துடைய இருப்பில் இருந்து தொழுகிறது சாலச் சிறந்தது. அப்போ அந்த அத்தஹியாத்துடைய இருப்பில் இருந்து அவங்க என்ன செய்யலாம்? அந்த தொழுகையை மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்கின்ற பொழுது நாங்கள் தக்பீரை கட்டுறோம். அப்படி தக்பீரை கட்டிட்டு ருக்குவுக்கு போகின்ற பொழுது கையை முழங்காலில் வச்சு அந்த பெண்களுக்கு இப்படி கொஞ்சம் குனிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பின்னால சுஜூது செய்கின்ற பொழுது கைகளை வந்து தரையில வச்சுட்டு இன்ஹினாண்டுவாங்க. அப்படின்னு சொன்னா ருக்குவை விட கொஞ்சம் கூடுதலாக குனிய வேணும். இந்த அமைப்புல சுஜூதை செஞ்சு கொள்ளலாம். இப்படி அவங்களுடைய தொழுகையை என்ன செஞ்சு கொள்ளலாம்? அவங்களுக்கு கண்டினியூவா பிரசவம் ஆகின்ற வரைக்கும் அந்த தொழுகையை விடாம அவங்களுக்கு தொழுது கொள்ள முடியும்.
6 மாதங்களுக்கு பின்னால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வயிறு பெரிதாகுவதன் காரணத்தினால் அந்த தொழுகையை சரிவர நிறைவேற்ற முடியாது என்று நினைத்து விட வேண்டாம். எவ்வாறு தொழ முடியாதோ அதற்கு அடுத்த ஆப்ஷனையும் நமது மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. குனிவதற்கு எந்த அளவுக்கு குனிவதற்கு முடியாதோ, ஆனால் எந்த அளவுக்கு குனிய முடியும் என்பதை பார்க்க சொல்லுகின்றது. எனவே எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிந்து உட்கார்ந்து தொழலாம். உட்கார முடியாவிட்டால் அதுக்கு அடுத்த கட்டங்களை நாங்கள் உதவியாக கொண்டு தொழுகையை நிறைவேற்றலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு, அதே போன்றுதான் கடமையான குளிப்பு இருக்கின்றது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த விடை தெளிவானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குளிக்கும் பொழுது, இந்த கடமையான குளிப்பை குளிக்கும் பொழுது எவ்வாறு குளிக்க வேண்டும் என்கின்ற முறையையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அதே போன்று இந்த குளிப்புக்காக வேண்டி நியத்து வைக்க வேண்டும் என்று இருக்கின்றது. இந்த நியத்தை எவ்வாறு வைக்க வேண்டும், அதே போன்று குளித்து முடிந்ததன் பின்னால் ஓத வேண்டிய ஏதாவது ஓதல்கள் இருக்கிறதா, குளிப்பதற்கு முன்பாக ஓத வேண்டிய ஏதாவது துஆக்கள் இருக்கின்றதா என்பதையும் சற்று தெளிவுபடுத்தினால் நன்றி. குளிக்க முன்னால நம்ம தெளிவாவே சொல்றேன். கடமையான குளிப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்னால பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், சுன்னத்துகள் நிறைய இருக்குது. அதுல முதலாவது பரிபூரணமாக ஒது செய்து கொள்றது சுன்னத். குளிக்க முன்னால பரிபூரணமாக ஒது செய்து கொள், காலை உட்பட கழுகிறது சுன்னத். கழுகியாச்சா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால் தண்ணியை எடுத்து தலையில இப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா தலையை எப்படி நல்லா குடஞ்சி விடணும். நம்ம குடஞ்சி விட்டா என்ன நடக்கும்னு கேட்டால் தலைக்குள்ள நல்லா தண்ணி போயிடும். ரைட். இப்போ நீயத்து வைக்கணும், என் மீதுள்ள கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்று நீயத்து வைக்கணும். உது செஞ்சாச்சு, தலையில தண்ணியை நல்லா கொஞ்சம் தேய்ச்சாச்சு, சுண்ணத்தெல்லாம் அதெல்லாம் சுண்ணத்தான முறைகள். அதுக்கப்புறம் இப்போ தலையில நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறோம். பெரும்பாலும் இப்போ நம்ம டெப்பன்னு எடுத்துக்கோங்களே, ஷவரில் நாங்கள் குளிக்கணும். ஷவரில் குளிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் கேட்டால் இப்போ கடமை நீயத்து வைக்கணும். இப்போ தண்ணி படப்போகுது, இப்போ ஃபுல்லாக மேலே படப்போகுது, நீயத்து வைக்கணும். அப்படின்னா என் மீதுள்ள கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன். குளிப்புக்கு முன்னால் எந்த துவாவும் இல்லை. குளிப்புக்கு முன்னால் எந்த துவாவும் இல்லை. குளிக்கும்போது என்ன தெரியுமா செய்யணும், ஃபர்ஸ்ட் வலது பக்கம் நலையணும். ஷவரில் நாங்கள் வலது பக்கத்தை பிடிக்கணும், ரெண்டாவது இடது பக்கத்தை பிடிக்கணும். பிடிச்சி போட்டு மூணாவது தான் எங்களோட தலையோட அப்படி முழுசா நாங்கள் உடம்புகளை தேய்ச்சி கழுகிறது சுன்னத். தண்ணி படாத பகுதிகள் இருந்தால் அதை நீக்கி கொள்வது வாஜிப். நல்ல உடம்பை தேய்ச்சி கழுகிறது சுன்னத்து. அப்படி குளிச்சு கொள்ளணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தன்னுடைய கலாஹாஜத்துடைய டைம்ல உட்காரும் போது அந்த பெண்ணுடைய மர்மஸ்தானத்துல எந்த பகுதி குந்தும் போது எந்த பகுதியெல்லாம் வெளியாகுமோ அவைகளை கழுகிறதும் கட்டாயம். கலாஹாஜத் என்றால் மலசலங்களிக்கும் போது குந்தும் போது மர்மஸ்தானத்தில் எந்த பகுதிகள் எல்லாம் வெளியாகுமோ அவைகள் அனைத்தையும் கழுகுவது வாஜிப். இதே நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆண்கள் மடிப்புகள் ஏதாவது இருந்தா இவைகளையும் பரிபூரணமாக கழுகி கொள்ள வேண்டும். இப்ப இன்னும் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டால், சில பேருக்கு டவுட் வரும், இந்தனம் கழுகிப்பட்டிருக்குமா அந்தனம் கழுகிப்பட்டிருக்குமா. இதுல கவனிக்கணும்னா லன்னை வச்சுதான் முடிவெடுக்கும். லன்னண்டா பெரும்பாலும் கழுகப்பட்டிருக்கும், முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு தடவை கழுகப்பட்டாலும் போதுமானது. ஒரு தடவை கழுகப்பட்டாலும் போதுமானது. அதனால்தான் பேணிக்கைக்காக வேண்டி ஒரு தடவையனும் உடம்பு முழுவதுமாக தண்ணீரால் தண்ணியோட கொண்டு அடைவழைத்தால் கடமை நீங்கிரும். இவ்வளவுதான் இந்த குளிப்பில் உள்ள கடமை. நீயத்தை வச்சுக்கொள்ளணும். குளிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது துவாக்கள் இருக்குன்னா அதுக்கும் எந்த துவாக்களும் இல்லை. ஆனாலும் உதுவுடைய துவா இருக்குது, அதை நம்ம ஓதிக்கொள்ளலாம். குளிப்பதற்கு முன்பாக உது செய்ய வேண்டுமா, குளித்து முடிந்த பின்பு உது? குளிப்பு நல்லா விளங்கிக் கொள்ளணும். குளிப்புக்கு நல்லா பார்த்தோம். குளிப்புக்கு முன்னால ஒரு உது செய்யறது சுன்னத். இப்ப நாங்க குளிக்கிறோம், ரைட்டா? குளிச்சுட்டா பெருந்தொடக்கு நீங்கிரும். பெருந்தொடக்கு நீங்கினா சிறு தொடக்கு ஒட்டோவா நீங்கிரும். பெருசுக்குள்ள சிறுசு அடங்கிரும் தானே. அப்போ உழு முறிஞ்ச சப்ஜெக்ட் இல்லை. இப்ப ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் உது செஞ்சிட்டோம், அது சுண்ணத்தான உது. இப்போ கடமையான குளிப்பை நிறைவேற்றியாச்சு. இது சொல்ல ஜனாபத், சரியா? இப்ப நம்ம ஃபர்ல ஜனாபத்தை நீக்கும் போது உது ஒட்டோவாக அங்க உண்டாகிடும். இப்ப இன்னும் ஒரு கேள்வி வரும், நம்ம குளிச்சு கொண்டு இருக்கும்போது நம்முடைய உள்ளங்கை மர்மஸ்தானத்துல பட்டால் உழு முறியுமே என்ற ஒரு கேள்வி வரும். இடையே வாஜிபான குளிப்பை குளிச்சு கொண்டிருக்கும் போது மர்மஸ்தானத்துல கைப்பட்டாலும் நம்ம குளிப்பை பரிபூரணமாக நிறைவேற்றும் போது ஜனாபத்து நீங்கும் போது உதுவும் ஒட்டோவாக அங்க உண்டாகிரும். இடநடுவில் பட்டால்
குளிச்சு முடிஞ்ச பிறகு டவலால தொடச்சி கொண்டு இருக்கும்போது அப்ப மர்மஸ்தானத்தை கொடுத்தா திரும்ப ஒளி செய்யும், உதுதான் செய்யும். நான் சொல்ற விளங்கு அவங்களுக்கு தெளிவாக கிடைக்குதா? அதுதான் விஷயம். அப்ப மர்மஸ்தானத்துல கைப்பட்டால்ன்றது இடையில் பட்டால், இன்னும் நாங்க குளிச்சுட்டு தான் நினைக்கிறோம், அது பிறகு குளிக்கணும். அது பிறகு குளிச்சு கொண்டு இருந்தால் அந்த ஜனாபத்தின் மூலமாக உடைய கடமையும் நீங்கிவிடும். அதற்கென தனியான குளிப்புக்குரிய துவாக்கள் இல்லை, இருந்தாலும் உளுவுடைய துவா அல்லாஹ் மஜ்ஜில்னி தௌவாபின் அந்த துவாவை நம்ம என்ன செஞ்சு கொள்றது, ஓதுவது சிறந்தது. குளிப்பின் ஆரம்பத்திலே உது செய்கின்ற பொழுது கால் கழுவத்தானே வேண்டும். இந்த கால் கழுவதை இறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறதா? இல்ல, நான் படிச்ச வரைக்கும் ஃபிக்ஹ்ல நம்ம படிச்சது சட்டத்து வரைக்கும் காலையும் கழுகி முழுமையாக உழுசு, அதான் காமிலனண்டே வருது, பரிபூரணமாக. பரிபூரணம் வந்துட்டால் அதுக்குள்ள காலும் கழினா தானே பரிபூரணமாயிரும். நான் தொழுகைக்காக உது செய்கின்ற பொழுது தொழுகையை ஆகுமாக்க தேடுகிறேன் என்றும் நியத்து வைப்பார்கள். தொழுகையை ஆகுமாக்க தேடுகிறேன் என்று உது செய்யும் போது நியத்து வைக்கக்கூடாது. அதாவது இஸ்திபாஹத்து ஸலா தயம்மத்துக்கு தான் உண்டாகும். நம்ம இதுல அதாவது உதுவுடைய ஃபரலை நிறைவேற்றுகிறேன் அல்லது சிறு தொடக்கை நீக்குகிறேன் அந்த மாதிரி நியத்தை வச்சு நியத்து. அதே போல பாலூட்டும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு ரமலானுடைய மாதத்தில் பாலூட்ட வேண்டிய தேவை. நோன்பு நோற்றால் பாலூட்ட முடியாது. எனவே நோன்பை விட்டு விட்டுத்தான் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும். அதனால் நோன்பை விட்டு தற்பொழுது பிள்ளைக்கு பால் கொடுத்து முடிந்து விட்டது. இப்பொழுதோ நான் பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி விட்ட நோன்பையும் கதா செய்ய வேண்டுமா என்று ஒரு பெண்ணுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதுக்கான தீர்வு என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வியை பொறுத்த வரையில கர்ப்பிணி தாய் மற்றும் பாலூட்டும் தாய் இந்த 2 பேருக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது இவர்கள் தான் பிள்ளைக்கு பால் கொடுப்பதனாலையும் அல்லது கர்ப்பிணியாக இருப்பதனாலையும் நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் அனுமதி இருக்கு, பிறகு கலா செய்யணும்னு சொல்ல அந்த அனுமதி இருக்கு. இதற்கு இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மஜ்முவிலே இதற்கான சட்டத்தை நமக்கு தீர்வை சொல்லித் தருகிறார்கள். எப்படி என்று சொன்னால், பாலூட்டுகின்ற தாயும் கர்ப்பிணி தாயும் தங்கள் மீதும் தன்னுடைய குழந்தையின் மீதும் அவர்கள் பயந்தால், ஏதாவது ஆகிடும்னு சொல்லி அவர்களுக்கு பயம் ஏற்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அவர்கள் அந்த நோன்பை விட்டு கலா செய்ய முடியும் என்கின்ற ஒரு சட்டம். இன்னொரு சட்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், கர்ப்பிணி தாய் பாலூட்டும் தாய் இந்த 2 பேரும் தன்னுடைய குழந்தை மீது மட்டும் பயப்படுகிறார்கள். தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் நோன்பை விட்டார் என்று சொன்னால் கலாவும் செய்ய வேண்டும், ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும். எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்த வரையில் 600-650 கிராம் ஒரு முத்து அரிசி கொடுக்கணும். அப்படியான முறையில் கலாவையும் செய்து ஃபிதியாவையும் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை நமக்கு ஷரியத்து சொல்லித் தருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அதற்கான தெளிவு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. என்னவென்றால், ஒரு தாய் ரமலானுடைய காலத்திலே சென்ற ரமலானிலே பிள்ளையை பெற்றெடுத்து விட்டார். அடுத்த ரமலானும் வந்து விட்டது. அந்த நோன்பை இந்த ரமலானிலே பிரசவத்தின் காரணத்தினால் நோன்பு நோக்க முடியாது, அது நிஃபாசுடைய காலம் என்று சொல்லுவோம். அதிலே நோன்பை அதிலே நோன்பு கலாவாகி விட்டது, விடப்பட்டு விட்டது. அடுத்த நோன்பும் வந்து அந்த நோன்பை கலா செய்யவும் இல்லை, ஃபிதியா கொடுக்கவும் இல்லை. தற்பொழுது என்ன சட்டம், என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமஜானில் பிள்ளைய பெத்தெடுத்து நிஃபாஸுக்காக வேண்டி அவ நோன்பை விட்டாண்டு வைங்க. விட்டால் அடுத்த ரமலானுக்குள்ள கலா மட்டும் செஞ்சுட்டா போதும், ஃபிதியா கொடுக்க தேவையில்லை. அடுத்த ரமலானுக்கு உள்ள அதை கலா செஞ்சா. ஏண்டா அவ விட்டது நிஃபாஸுக்காக வேண்டி, பிள்ளை பேருக்காக வேண்டி தான் விட்டுகிறார். அதனால இப்ப இந்த அடுத்த ரமலானுக்குள்ள அதை கலா செஞ்சால் மட்டும் போதுமானது. அடுத்த ரமலான் தாண்டி இன்னமும் கலா செய்யலண்டா கலாவோட சேர்த்து ஃபிதியாவும் கொடுக்கணும். கலாவோட சேர்த்து ஒரு முத்து ஃபிதியா கொடுக்கணும் அன்றதான் சட்டம். ஒரு காலமும் அந்த கலாவை நிறைவேற்றாமல் எதை செஞ்சும் சரி வராது. வருஷா வருஷம் கூட 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 அந்த முத்து தான் இன்னும் கூடி கூடி போகும்.
இப்போ உதாரணமா சொல்லுமே, அடுத்த ரமதானா, அதுக்கடுத்த ரமதான் இந்த முத்து டபுள், ட்ரிபிளா அப்படியே போய்த்து கொண்டு இருக்கும். ஒரு காலமும் அந்த கலாவை நிறைவேற்றாமல், அந்த கடமை அந்த பெண்ணை விட்டும் நீங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அதுக்குரிய பதில். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நேரமும் நம்முடைய அல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஊடாக அழகிய ஒரு கலந்துரையாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அழகான கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள். அறிவின் ஒரு பகுதி அழகான கேள்விகள், முக்கியமான கேள்விகள். அந்த அடிப்படையிலே இந்த கலந்துரையாடல் குறிப்பாக பெண்கள் சார்ந்த பல சந்தேகங்கள் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். பெருந்தகைகளுக்கு நான் ஜஸாக்குமுல்லா ஹைரா நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அல் கௌசியா மீடியாவின் சார்பாகவும் எங்களுடைய அல் கௌசியா மீடியாவினுடைய நேயர்கள் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இதே போன்ற நிகழ்வுகளின் ஊடாக அறிவின் வெளிச்சம் நிகழ்வின் வாயிலாக பல சந்தேகங்கள் எழலாம். இந்த நிகழ்வின் ஊடாகவோ அல்லது எங்களுடைய அல் கௌசியா சோசியல் மீடியாவின் ஊடாகவோ உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எங்களிடம் கேட்டு அதற்கான தெளிவை எங்களுடைய சோசியல் மீடியாவின் ஊடாக, எங்களுடைய அல் கௌசியா மீடியாவின் ஊடாக அதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் அந்த சந்தர்ப்பத்தை உங்களிடத்திலே விடுகின்றேன். இவ்வளவு நேரமாக அஜ்வத் அல் ஃபாசி அரபு கல்லூரியின் அதிபர், கொழும்பு பெரிய பள்ளிவாசலினுடைய ஹத்தீப், உம்மு ஜாவியாவுடைய பிரதம இமாம் அஹ்மத் மஹ்லரி ஹசரத் அன்னவர்களும், எங்களுடைய அகில இலங்கை மஜ்லிசுல் உலமாவின் செயலாளர் ரத்மலான ஷேகு நைனா முஹம்மத் தாலயன் பாவா பள்ளிவாசலினுடைய பிரதம இமாமுமான மௌலவி அல் ஹாஃபில் சிராஜ் நஜாஹி ஹசரத் அன்னவர்களும் இவ்வளவு நேரமாக எங்களுக்கு கேள்விகளுக்கான தெளிவான பதில்களை அழகான முறையிலே வட்டுருக்கமாக எங்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. நேயர்களே, மீண்டும் ஒரு அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.